சூப்பராட்டி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அவல் வச்சு வடை பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாட்டு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள். ஒரு கப்பு அவல் எடுத்துருக்காங்க, வெள்ளை அவல் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நம்ம நல்லா ஊற வச்சுச்சுன்னா நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் ஊற்றுங்க, ஊற்றி ஊற வைங்க. அப்புறமாட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க. ஒரு உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இதை பொடி சாப்பாடில் வச்சு துருவி எடுத்துக்கணுங்க. நம்ம இஞ்சி துருவோம் பாருங்கள், அதில் வச்சு நைஸாக துருவணும். துருவிட்டு 2-3 மட்டும் அலசிட்டு இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கோங்க. புழிஞ்சி எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் மைதா மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் எள்ளு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாட்டு மல்லித்தழை ஆட் பண்ணி நல்லா திக்காட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க. நம்ம முக்கி போடுறதுக்கு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம அவலை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு விரவிக்கோங்க. இப்போ இஞ்சி துருவி போடணுங்க. இதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் மல்லித்தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுக்கணுங்க. வடை மாதிரி தட்டி ஓட்டை போட்டு எடுக்கணும். கை வச்சு ஓட்டை போடுறதுக்கு உங்களுக்கு வரலைன்னா ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஓட்டை போடுங்க. ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸிங்க இது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவில் முக்கி போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ண வச்சுக்கிட்டு நம்ம முக்கி போடணுங்க. நல்லா எண்ணெய் ஹீட்டானோன்னா போடுங்க. அடுப்பை வந்து ரொம்ப லோவாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் ஐயா வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முக்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க வடை வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு அவல் இருந்தால் போதுங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பரான வடை ரெடிங்க. ஏக்தம் கிறிஸ்பி வடை ரெடிங்க. இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு கிளாஸ் டீ போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாஸில் முக்கி சாப்பிடலாம், சட்னி வச்சு சாப்பிடலாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ காஃபி போட்டிருக்கேன் இன்றைக்கி. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அவல் வடை கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.